வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கம்பெனி நேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன், என்னுடைய நேம் ராஜன், என்னுடைய பார்ட்னர் நேம் தினேஷ்குமார். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் போட்டிருப்பேன். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளே ஜாலி நம்ம வந்து இதில் வந்து இன்செர்ட் பண்ணுறோங்க. இந்த கிளே ஜாலி இன்செர்ட் பண்ணுறதுனால இந்த ஏரியாவுடைய லுக்கே ஒரு செம சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஜாலின்னு சொல்கிறாங்க. நல்லா காஸ்ட்லியான ஜாலி தாங்க இது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாலியை நம்ம எப்படி அடுக்கிறோம், இந்த ஜாலியை என்ன மாதிரி பேஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம கூட தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த ஜாலியை நம்ம எப்படி அடுக்கிறோம், இந்த ஜாலி நம்ம எதுக்காக வைக்கிறோம், எந்த மாதிரியான மாடுலேஷனில் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். வாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடைசி போஸ்ட் வந்து வரணும், நடுவில் போஸ்ட் வரக்கூடாதுன்னா எந்த மாதிரி மெத்தடில் ஒரு ஷெட் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ஃபேப்ரிகேட்டருக்கும் தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. லிண்டல் சொல்லிட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் செய்வோம். அந்த லிண்டல் சொல்லிட்டு அந்த ஃப்ரேமை செஞ்சு தான் நம்ம அதுக்கு மேலே தான் நல்லா லேசிங்லாம் கொடுத்து உள்ள ஸ்டிப்னர்லாம் கொடுத்து அந்த லிண்டலை செஞ்சுட்டு கார்னர் போஸ்ட்டில் வச்சுட்டு மேலே நம்ம நார்மலாக ரூஃபிங் ஒர்க்கை பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து அது நார்மல் ரூஃபிங் ஒர்க்குக்கு பண்ணலாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா செட்டிநாட் டைப்பு, கேரளா டைப்பு அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து அது போல் பண்ணிங்கனாக்கா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த கிளே ஜாலி அடுக்கியிருக்க விதத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, இந்த கிளே ஜாலி அடுக்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேஸ்ட்டும், ரொம்ப காஸ்ட்லியான பேஸ்ட்டும் எதுவெல்லாம் நீங்கள் அவ்வளோலாம் செலவு பண்ணிலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா சிலிக்கான் இருக்குது பார்த்திங்களா, சிலிக்கான் ஜெல்லு. கொஞ்சம் சிலிக்கான்லேயே கொஞ்சம் காஸ்ட்லியான கம்பெனி, ஒரு நல்ல பிராண்டடாக நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் இந்த சிலிக்கான் அடிச்சிங்கனாலே ஓகே, இது சூப்பராக இருந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாலியோட சைஸ் அளவு எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு இருக்குங்க. திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஜாலியை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த லிண்டல் பீம் தாங்குகிற அளவுக்கு அது இதில் போடுற பைப்பை நீங்கள் வந்து நல்லா திக்னஸான மெட்டீரியலாக போடணும். திக்னஸான மெட்டீரியலாக போட்டால் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் லோடை எடுத்து கொடுக்குறதுக்கு அது நல்லா வசதியாக இருக்குங்க. ஸ்டிப்னர் கொடுத்தா தான். ஓகேங்களா? இது நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜாலி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே பாருங்கள், இந்த வீடு மட்டும்தாங்க ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நார்மலான ஷெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதோ ஒரு ஷீட் ஒன்று சொன்னாங்க. சூப்பராக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரிஜினலு ரியாலிட்டிக்கு செட் ஆகுமான்னு பார்த்திங்கன்னா செட் ஆகலைங்க. ஒரிஜினல் தாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் ரூஃபிங் ஷீட் போட்டாலும், என்ன தான் கோட்டட் ஷீட் போட்டாலும், எந்த ஷீட் போட்டாலும் சரிங்க, அந்த பாரம்பரியத்துக்கு வந்து எந்த ஒரு ரூஃபிங் ஷீட்டும் எந்த ஒரு இதுவும் வந்து கண்டிப்பாக செட் ஆகாதுங்க. இந்த ஒர்க்கை நீங்கள் ஃபுல்லாக முடிக்கும் போதும் பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ இருக்குது, அந்த ஓடுங்களை நம்ம எப்படி அடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம். இது நீங்கள் பாருங்கள், இந்த ஜாலி அடுக்குனது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. இந்த இடத்துலையே அந்த வீடு மட்டும்தாங்க ரொம்ப அம்சமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் ஃபுல் ஃபோட்டோ, இந்த ஒர்க்கோடைய ஃபோட்டோ நான் போடுவேன். அதேமாதிரி ஃபுல்லாகவே அந்த ஓடு அடுக்கும்போது இந்த வீடியோ ஃபுல்லாகவே தெரியும், அந்த கிளே ஜாலி எப்படி இருக்குன்றது. அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடு. அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும். எங்களுடைய வீடியோ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு வர கமெண்ட்டுங்க அந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் வந்து நல்ல கமெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க எல்லாருமே. சூப்பராக உங்கள் வீடியோ பார்த்து நான் ஒரு ஒர்க் பண்ணேங்க, உங்கள் வீடியோ பார்த்து நான் வேலையை கற்றுக்கிட்டேங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு பரவாயில்ல, நம்மளோடைய வீடியோ பார்த்து ஒருத்தவங்க வேலை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கிற பெருமை வேறு எதுக்கும் சேராதுங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த ஜாலியை ஒர்க் நீங்கள் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் தயங்காமல் ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டைமில் ஃபோன் பண்ணாலும் உங்களோட ஃபோனை எடுத்து நான் பேசுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது டைம் இல்லைங்களா, ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். ஏன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாக்கா உங்களுடைய டவுட்டை நான் க்ளியர் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லேயும் என் நம்பரும் என்னுடைய பார்ட்னர் நம்பரும் இருக்கும். நீங்கள் எந்த 2 நம்பருக்கு கால் பண்ணாலும் நாங்கள் 2 பேருமே உங்களுடைய டவுட்டை நாங்கள் க்ளியர் பண்ணி வைப்போம். நீங்கள் பாருங்கள், அப்படியே ஒரு ரன் த்ரூ அப்போ காட்டுவாங்க பாருங்கள், அந்த கிளே ஜாலி ஒர்க்கை நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒர்க்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே,
நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லி நான் இந்த ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் ஃபேப்ரிகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே பண்ணுறேன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷனில் பார்த்தீங்கன்னா, ரூஃபிங் ஒர்க்கில் எல்லா மாதிரியான வெரைட்டி ஒர்க்கும் நாங்கள் பண்ணுறோம். ரூஃபிங் ஷீட் கூட பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்டோன் கோட்டட் ஷீட்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் இருக்குது. அந்த ஒர்க்கும் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். நன்றி, வணக்கம்.